மத்தியிலே உள்ள அரசியலின் நிலையான நடுநிலை வகிக்கக்கூடியதாக இருக்கும். தேவன் வெளிப்படுத்திய விதமாக மத்தியில் தற்போதுள்ள காங்கிரஸ் அரசே மீள 16/4/2009 மறுபடியும் ஆட்சியை பிடித்தது. அமெரிக்க நாட்டின் உறவானது இந்தியாவிலே பலப்படக்கூடியதாக இருக்கிறது. தேவன் கூறிய வண்ணம் டிஃபென்ஸ், நியூக்ளியர் மற்றும் தீவிரவாதத்தை ஒடுக்க 27 மற்றும் 25/11/2009 அமெரிக்காவுடன் கையொப்பமிட்டது. நம்முடைய நாட்டின் வங்க பகுதி, விசாகப்பட்டினம் இந்த பகுதிகளிலே நீர் சேதாரங்கள் ஏற்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவன் வெளிப்படுத்திய வண்ணமாக மே 2009 ஐலா புயல் வங்கதேசத்தை சேதப்படுத்தியது. அக்டோபர் 2009 விசாகப்பட்டினம் மற்றும் ஆந்திர பிரதேச பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. இலங்கையினுடைய அரசியல் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஆனால் அந்த இனக்கலவரம் என்கின்றது அது ஒரு ஓயாத ஒழுக்கு போல தான் இருக்கும். கூறப்பட்ட தீர்க்க தரிசனப்படி 16/5/2009 இலங்கையில் போர் ஓய்ந்தது என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்தார். சீனாவில் வேலையில்லாத பிரச்சனைகளும் உண்டாகுகிறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி சீன அரசாங்கம் பிப்ரவரி 2009 செய்தி கொடுத்ததை காண்கிறீர்கள். அமெரிக்கா நாட்டின் பொருளாதாரத்தை சீர்படுத்துகிறதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக அதிகமாக அவர்கள் பிரயாசப்படுவார்கள். கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி அமெரிக்க அதிபர் ஒபாமா வந்த பிறகு பிப்ரவரி மாதத்தில் $787 பில்லியன் அரசாங்கமே கொடுத்து பொருளாதாரத்தை மேம்படுத்த பிரயாசப்பட்டது. இங்கிலாந்து அரசியலிலே ஒரு மாற்றம் மறுபடியுமாக காணப்படும். கூறியபடியே இங்கிலாந்தில் முதன்முறையாக பிரிட்டிஷ் நேஷனல் பார்ட்டி 4/6/2009 ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. ஜப்பானிலும் இந்தோனேஷியாவிலும் உள்ள கடல்களிலே எரிமலைகளின் சீற்றத்தால் சில பகுதிகள் பாதிக்கப்படும். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஜப்பானில் உள்ள ஸ்வானோஸ் ஜிமா எரிமலையும் இந்தோனேஷியாவில் உள்ள அனல் கிரகாட்டோ எரிமலையும் கடந்த ஆண்டு சீற்றமடைந்தன. மலேசியா, புருனே இந்த பகுதிகளிலே கடல் நீர் உள்ளே நுழையும். கூறியபடி மலேசியாவில் 4/1/2009 30 ஆண்டு கால சரித்திரத்தில் காணப்படாத வெள்ளமும், புரூனேயில் 20/1/2009 40 ஆண்டு கால சரித்திரத்தில் காணப்படாத வெள்ளமும் ஏற்பட்டது. அரசியலிலே ஒரு சீரமைப்பு உண்டாகுகின்றது. கூறின தீர்க்க தரிசனத்தின்படி தமிழகத்திலேயே முதன்முறையாக 29/5/2009 துணை முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றார். உலக தலைவர் அல்லது தலைவி இந்திய நாட்டிலும் ஒரு தலைவருக்கான மரண பயம் அல்லது மரண ஆபத்து உண்டாகும். அது நேச்சுரல் டெத்தாகவும் இருக்கலாம் அல்லது வேறு விதமாகவும் இருக்கலாம். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியாக ஆந்திர முதல்வர் OS ராஜசேகர ரெட்டி 3/9/2009 அன்று ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார்.